மினிஸ்டர்ஸ் நாட் எபோலா. இது யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டா இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்களுக்கு தான் இது வந்துட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது மேல என்ன வழக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரே இவங்க தந்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி ஒய்ஃபும் ட்ரெஸ்பாஸ் பண்ணி, அப்யூஸ் பண்ணி, அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேஸு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குது. அங்க வந்துட்டு அப்பியரன்ஸுக்காக எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்க. கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரலா பிரைம் மினிஸ்டரா இருந்த நரசிம்மராவே பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து அப்பீர் ஆயிருக்கிறாரு. நீங்க வந்து மினிஸ்டர், அதுவும் ஒரு ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டர். இப்போ மினிஸ்டர் வந்துட்டு சட்டத்துக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு எந்த அபிப்பிராயம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சொக்க தங்கம். ஏன்னா பல இதுக்கு அவரே சாட்சியா இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரே சட்டசபையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால கண்டிப்பா அப்பீர் ஆகி இந்த கேஸ் நல்லபடியா முடிச்சிருவாரு, நம்புவோம். நம்ம அண்ணனோட ஸ்டைல சொல்லணும்னா, பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவே அப்பீரா இருக்கிறாரு. நீங்க நம்ம நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் அப்பீராங்க சார். ஆல் ஆர் காமன் ஃபார் லா. என்னண்ணே, கரெக்ட் தானே?